வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. சதாசிவஸ்மாரம்ஹாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். व्यासं वशिष्ठप्तारं शक्तिर्पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुभदातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो நமः. ஊழியர்கோன் வெப்பழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூர திருத்தாள் போற்றி அருணகிரி ஏட்டிய ஸ்கந்த சத்கீர்த்தி சூக்தி பிரகடித பக்தி நிஷ்புருஷ சுத்த சத்வஹ அனுதினமக ஜாதா சூனுதா மாட்டன உத்யத்ரதிஹி அகில சுபூஜ்ய சாஞ்சலி பூதி பூஷः कृपा समुद्रम सुमुखं त्रिनेत्रं जटाधरं पार्वती वामभागं सदाशिवं रुद्रमनन्तरूपं चिदम्बरेशं हृदि भावयामि नमः केकिने शक्तये चापि तुभ्यं नमः ततुभ्यं नमः कुक्कुटाय नमः सिन्धवे सिद्धदेशाय तुभ्यं पुनस्कन्दमूर्ते நமஸ்தே நமோஸ்து. இன்றைய வாரம் 99வது வாரம் கந்தசஷ்டி திருவிழாவை முன்னிட்டு இன்றைய வாரம் ஒரு சிறப்பான ஒரு திருப்புகழ், சின்ன திருப்புகழ் தான், ஆனால் ரொம்ப அழகான ஒரு திருப்புகழ். பிறந்தால் முக்தி தரக்கூடிய ஸ்தலம் திருவாரூர், இறந்தால் முக்தி தரக்கூடிய ஸ்தலம் வாரணாசி காசி, நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலம் அருணகிரி திருவண்ணாமலை. அப்படி பார்த்தால் கண்டால் முக்தி தரக்கூடிய ஸ்தலம் சிதம்பரம், தர்ஷனாத் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்த பொழுதே அதுக்கு அதன் முக்தி கிடைச்சிருமா. நினைச்ச பொழுது திருவண்ணாமலைக்கு முக்தி கிடைக்கும், முக்தி கிடைக்கலாம். ஆனா என்னன்னா நினைக்கிறது ஆக்சுவலா கஷ்டம். அடுத்த பாட்டு 100வது பாட்டு சொல்லும்போது சரண கமலாலயத்தை சொல்லும்பொழுது அருணகிரிநாதர் என்ன சொல்லுவார், சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டும் உன்னுடைய ஒரு அரை நிமிஷம் கூட என்னால யோசிக்க முடியல, நினைக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. நினைக்கிறது ஆக்சுவலா கஷ்டம். என்னமோ நினைக்கிறோம், நினைக்கிறதுனால முக்தியை உடனே ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னு. நினைக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது நமக்கு நினைச்சு பார்த்தா தெரியும். கொஞ்ச நேரம் எவ்வளவு அது ஒரு ஸ்டெடியா மைண்ட் இருக்காது. ஆனா இந்த நாளுல எனக்கு ஒரு ஈஸியான விஷயம் என்னன்னா கண்டால் முக்தி. சிதம்பரம் தான் இதோட நினைக்கிறத விட ஈஸி நினைக்க. பிறந்தால் முக்தி நம்ம கையில இல்ல, இறந்தால் முக்தி அதுவும் நம்ம கையில இல்ல. கரெக்டா? நினைத்தால் முக்தி கஷ்டம். ஈஸியான விஷயம் என்ன? கண்டால் முக்தி, பார்த்தால் முக்தி. அது தரக்கூடிய ஸ்தலம் சிதம்பரம். அப்படி சிதம்பரம் ஸ்தலம் பத்தி பின்னாடி சிவராஜன்ஜி திருப்புகழ் திரும்பி கிடைச்சது எப்படி அப்படின்னு சொல்லும்பொழுது சொல்லுவார் அவரு. இந்த கந்தசஷ்டி இது போது அது ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். அது சொல்லும்பொழுது அதுக்கு சிதம்பரம் ஸ்தலத்திற்கும் திருப்புக்கு சம்பந்தம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். சிதம்பரம் திருவண்ணாமலைக்கு சம்பந்தம் இருக்கு, வயலூருக்கு சம்பந்தம் இருக்கு, சிதம்பரத்துக்கு சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. சிதம்பர ஸ்தலத்துல இருந்துதான் அந்த திருப்புகள்ல கிடைச்சதுக்கான காரணம் சிதம்பரத்துல இருந்துதான். ஒரு தீட்சிதர்கள்லாம் ஒரு கேஸ் 1800 சொச்சத்துல ஏதோ ஒரு கேஸ் ஒண்ணு இருந்த பொழுது அப்ப செங்கல்வராய பிள்ளையோட அப்பா செங்கல்வராய பிள்ளை இதை பார்த்த அந்த குமாஸ்தாவா இருந்தபோது அவர் நோட் பண்ணும்பொழுது அதுல ஒரு 2 திருப்புகழை கோட் பண்றாங்க, அங்க இருந்து வெளியில வருது. சோ அதுக்கும் காரணமா இருந்தது. அப்படி சிதம்பரத்தின் மகிமை சொல்லும் பொழுது அருணகிரிநாதர் ஒரு இடத்த சொல்றாரு, சதகோட்டி இருடியர்கள் புகழ் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பூமண்டலத்திற்கே ஹிருதயஸ்தானமாக விளங்கக்கூடியது அந்த சிதம்பரம். ஒவ்வொரு ஸ்தலத்திற்கும் ஒரு விசேஷம் உண்டு. ஹிருதயஸ்தானமாக விளங்கக்கூடியது சிதம்பரம். அதனாலதான் திருமூலநாதர் திருமந்திரத்தில் சொல்லும் பொழுது சிற்பரஞ்சோதி சிவானந்த கூத்தனை சொற்பதமாம் அந்த சுந்தர கூத்தனை பொற்பதி கூத்தனை பொன் தில்லை கூத்தனை அற்புத கூத்தனை யார் அறிவாரே அப்படின்னு சொல்றார். பொன் தில்லை கூத்தனை யார் அறிவார் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க கண் முன்னாடி ஆடக்கூடிய அந்த நடனமானது நமக்கு தெரியும். ஹிருதயத்திற்குள்ள இருக்கக்கூடிய அந்த நடனம், அந்த பொன்னம்பலம்ன்றது வெளியில இல்ல, வெளியில இருக்கிறது ஒரு பொன்னம்பலம், அது நமக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது. உள்ள ஹிருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொன்னம்பலத்தில் ஆடும் அந்த நடராஜரை, அந்த சிவபெருமானை, சதாசிவமூர்த்தியை, அற்புத கூத்தனை யார் அறிவாரே, அறிபவர்கள் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின். அது மாதிரி அடி ஆர்பவரே அடியவர் ஆமால் அடியார் பொன்னம்பலத்து ஆடல் கண்டாரே. அது பொன்னம்பலத்தின் ஆடலை கண்டவர்கள் என்ன ஆவாங்க சொல்றாரு, அடியார் அரணடி ஆனந்தம் கண்டோர் அடியார் ஆனவர் அத்தொருள் உற்றோர். யார் உண்மையான டிவோட்டி, யார் உண்மையான அடியார் சொல்லும் பொழுது அந்த அம்பலத்தின் ஆடல் கண்டாரே, அந்த அம்பலத்தில் ஆடக்கூடிய தில்லை அம்பலத்தில் ஆடக்கூடிய சிவபெருமானின் அந்த நடனத்தை கண்டவர்களே உண்மையான அடியார்கள் அப்படின்னு திருநாதர் ஒரு விதத்துல சொல்றார். இந்த பொன்னம்பலம் வெளியில இருக்கிறதும் ஒரு பொன்னம்பலம், மனசிற்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹிருதயஸ்தானத்தில் இருக்கக்கூடியதும் பொன்னம்பலம். அதனாலதான் அருணகிரிநாதர் நிறைய திருச்சிற்றம்பலம் சிதம்பரம் பாட்டு எல்லாத்துலயும் என்ன பண்ணுவார், எல்லாத்துலயும் கிடையாது, சில பாட்டுல பெருமாள் கான் கடைசியில முடிப்பார். ரொம்ப ஃபேமஸான பாட்டு கனக சபை மேவும் எனது குருநாத கருணை முருகேச பெருமாள் கான் சொல்லும் பொழுதே என்ன பண்ணிட்டாரு அவரு, கனக சபை மேவும், கனக சபையில இருக்கிறது யாரு? நடராஜர். கரெக்டா?
ஆனா அருணகிரிநாதர் இங்க என்ன சொல்லிட்டார், கனக சபை மேவும் எனது குருநாத கனக சபையில இருக்கக்கூடியது கருணை முருகேசன், முருகன் தான் கனக சபையில இருக்காருன்னு சொல்லிட்டு ஆணித்தரமா சொல்லிட்டார். மாதிரி இன்னொரு இடத்துல பரமகுரு, இது ரெண்டு விதமா இப்ப பார்க்கலாம். அகக்கண்ணால பார்த்தா அது நடராஜருக்கும் முருகருக்கும் வித்தியாசம் கிடையாது. ஒண்ணு கான் பெருமாள் கான் அவர் சொல்லும் பொழுது அவர் எப்படி பார்க்க சொல்றார், அகக்கண்ணால பார்க்க சொல்றாரு. அது அகக்கண்ணால பார்த்தா அது ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாதுன்றதுனால அகக்கண்ணால பார்த்தா என்ன ஆகும், ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறது என்னன்னு தெரியும். ஹிருதயத்துக்குள்ள ஹிருதயம்ன்றது என்ன, கனக சபை. அப்ப இந்த கனக சபை மேவும் எனது குருநாத கருணை முருகேசன் யாரு, அது நடராஜமூர்த்தி தான். இந்த நடராஜமூர்த்தி யாரு, முருகேசன் தான். முருகேச பெருமாள் கான் அருண் சொல்வார். இன்னொரு பாட்டு இருக்கு, பரமகுருநாத கருணை உபதேச பதவி தரு ஞான பெருமாள் கான், இதுவும் சிதம்பரம் பாட்டு, அங்கேயும் பெருமாள் கான் வரும். ஒரு கதிர்காமம் பாட்டுக்கும் பெருமாள் கான் வரும். அது மாதிரி இன்னைக்கு ஒரு 4வது பெருமாள் கான், இது திருமகள் உலாவும். அது திருமகள் உலாவும் அந்த பாட்டிலே பெருமாள் கான் முடியும். இந்த பாட்டுகள் எல்லாம் நடுவுல எப்பொழுதும் 4வது வரியில வந்து ஒரு விண்ணப்பம் இருக்கும் இல்லையா, அந்த விண்ணப்பம் கிடையாது. எல்லா 7 வரியும் பெருமாள் கான் வரும், 8வது வரியில வந்து பெருமாளைன்னு சொல்லி முடிச்சிருவார். இப்படிதான் இந்த திருப்புகழும். இன்றைய திருப்புகழும் அதே மாதிரிதான் ஒரு திருப்புகழ். கைத்தருண ஜோதி அப்படின்ற ஒரு திருப்புகழ். இந்த பெருமாள் கான் இருக்கக்கூடிய திருப்புகழ்கள் எல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ரிலேஷனோட சேர்த்துதான் ஃபுல் திருப்புகழ் வரும். விநாயகர், அம்பாள், சிவன், விஷ்ணு எல்லா ரிலேஷனும் முருகனோட எப்படி, இவங்க எல்லாரும் முருகனோட எப்படி ரிலேஷன் சொல்லி 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 ஒரு லைனும் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வேலோட ஒரு ரிலேஷன், மயிலோட முடிச்சு கடைசியில பெருமாளைன்னு சொல்லி முடிச்சிருவார். இமால் கான் பாட்டுல எல்லாம் ஸ்துதி பாடல்கள் மாதிரி. ஓகே, ஒரு பார்க்கும்பொழுதே வந்து எவ்வளவு அழகா வந்து அந்த மாலை சேர்த்தார் போல அந்த பாட்டுகள் எல்லாம் அமைஞ்சிருக்கும். எப்படின்னா, முதல்ல ஒரு கடவுளை வைத்து, அப்புறம் இன்னொரு கடவுளை வைத்து, அதுக்கப்புறம் இன்னொரு கடவுளை வைத்து, இவர்களுக்கு எல்லோருக்கும் மருகனே, புதல்வனே, சகோதரனே, இப்படி எல்லாம் வரிசையா வரும். இப்படிப்பட்ட பாட்டு தான் இன்றைய பாட்டும். கைத்தருண ஜோதி. கைத்தருண ஜோதி அத்திமுக வேத கற்பக சகோத்திர பெருமாள் கான். கற்பகமாக விளங்கக்கூடியவர் விநாயக பெருமான். அத்திமுகம், அத்தினா ஹஸ்தி, ஹஸ்தினா யானை முகம் இருக்கக்கூடிய வேத கற்பக, வேத பொருளாக இருப்பவர், கற்பகமாக கேட்டதெல்லாம் கொடுப்பவர், அதனால கற்பக சகோத்திர பெருமாள் கான். சொல்லும் பொழுது என்ன, அதே கோத்திரத்தில் பிறந்தவர் அப்படின்னா என்ன, சகோதரன் சொல்வதனால சகோத்திர பெருமாள் கான்னு ஒரு அழகான வார்த்தை. சகோதரன் போடலைங்க, சகோத்திரன் இருக்கு. முன்னாடில கை தருண ஜோதி, கை துதிக்க இருக்கக்கூடிய தருணம்னா இன்னமும் வந்து இந்தியால பேர் வைக்கும் போது தருண் அப்படின்னு பேர் வைப்பாங்க. நீங்க தருண் பேர் பாத்தீங்கன்னா TARUN எழுதுவோம். நம்ம இதுல எழுதும்போது, சம்ஸ்கிருதத்துல எழுதும்போது பானா, அந்த 3வது சொல்லி நான் போடணும். தமிழ்ல அந்த நான் போடணும். தருணம்னா இந்த இடத்துல வந்து மென்மையாக, என்ன சொல்றது, ஒளிமயமான அப்படின்னு சொல்லலாம். இளமை வாய்ந்த, ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடிய இல்ல, ஒளிமயமான இல்ல, ரொம்ப இளமையாக இருக்கக்கூடிய, இப்பதான் துளிர்விட்ட விஷயத்துக்கு தருணம்னு பேரு. ஓகே, துதிக்கை கையும் ரொம்ப இளமையாக இருக்கக்கூடியவரும், ஜோதியாக விளங்கக்கூடியவரும், யானை முகத்தை உடையவரும், வேத பொருளாக விளங்குபவரும், கற்பக மரமாக, கற்பக விருட்சமாக விளங்குபவரும் சகோதர பெருமா. இவர்கள் இப்படியான விநாயகருக்கு கூட விநாயகரின் சகோதரனே என்று முதல் லைன். அடுத்த லைன், கற்பு சிவகாமி, எப்பொழுதும் கற்புக்கு அரசியாக இருக்கக்கூடிய சிவகாமி, நித்திய கல்யாணி, எப்பொழுதும் கல்யாண குணங்களை, கல்யாணி எப்பொழுதும் சுமங்கலியாக இருக்கக்கூடியவளாக விளங்கக்கூடிய சிவகாமியும், கர்த்தர் சிவகல்யாணி, கர்த்தர் அப்படின்னா சிவகாமிக்கு தலைவர் யாரு, சிவபெருமான். கர்த்தர் குருநாத, அவருக்கு குருநாதராக விளங்கக்கூடியவர் முருகன். அப்படி சொல்றதுனால என்ன பண்ற, கற்பு சிவகாமி நித்திய கல்யாணி, கர்த்தர் குருநாத. சிவகாமிக்கு கர்த்தர் சிவபெருமான், அவருக்கு குருவாக விளங்கக்கூடியவர் முருகன். அதனால கற்பு சிவகாமி நித்திய கல்யாணி கர்த்த குருநாத பெருமாள் கான். வித்து ரூப ராமருக்கு மருகான. இப்ப இது வாங்கும்போது பாட்டு வரும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த வார்த்தையெல்லாம் போயிடும். பாட்டு இல்லாத பொழுது சொல்லும் பொழுது எப்படி இருக்கும்னா, அந்த பாட்டோட சந்தம் தெரியாது டக்குன்னு. வித்து ரூபான்னு எழுதியிருப்பார், குறில் போட்டிருக்கும். இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும்னா, பாட்டுக்கு ரூபா போட்டாதான் அந்த இடத்துல சந்தம், அந்த மாத்திரை கரெக்டா வரும். படிக்கும் பொழுது வித்து ரூபன்னு படிக்கணும். வித்து ரூபன்னா என்ன மீனிங்னா, மேகத்தின் வர்ணம் இருக்கக்கூடியவர், ரூபம் அந்த இடத்துல மேகத்துடைய ரூபம் இருக்கக்கூடிய ராமருக்கு மருகனான. இங்கேயும் பார்த்தா தெரியும், மருகன் ஃபுல்லா எழுத மாட்டார், மருகனானன்னு எழுதல, மருகானன் சொல்லிடுவார். அந்த இடத்துல அந்த மாத்திரை கட் பண்ணணும். கட் பண்றதுனாலதான் வந்து மருகானன் வருது. மருகனான வெற்றி அயில்பாணி பெருமாள் கான், வெற்றி வேலாயுதத்தை கரத்தில் ஏந்திய பெருமாள் நீதான் முருகப்பெருமான சொல்றார். அடுத்தது, வெற்பு உல கடாகம் உட்குதிர வீசு வெற்றி மயில் வாக பெருமாள் கான். மலைகள் உள்ள
இந்த வெறுப்புல மலைகள் இருக்கக்கூடிய அஞ்சும்படி தோகையை வீசும் கட்டாகம் கடாகம் உட்குதிர வீசு வெற்றி மயில் வாக பெருமாள்கான். அதாவது மலைகள் இருக்கக்கூடிய அஞ்சும்படி தோகையை வீசும் கடாகம் வெற்றி மயிலை, அப்படிப்பட்ட அந்த மயிலை, எதுவானது தோகையை வீசினால் இந்த அண்டங்கள் எல்லாம் அஞ்சுகின்றனவோ அந்த மயிலை வாகனமாக பெற்றுள்ள பெருமாள் கான். சித்திரமுகமாறு முத்துமணி மார்ப திக்கினில் இல்லாத பெருமாள் கான். அழகிய முகங்கள் ஆறும் சித்திரமுகமாறும் முத்துமணி மார்பும் இருக்கக்கூடிய இந்த மாதிரி வேற யாருக்கும் கிடையாது. அதனால என்ன சொல்ற, திக்கினில் இந்த எந்த திக்கிலும் இல்லாத பெருமாள் கான். வேறு எந்த திக்கிலும் முடியாத பேரழகு பெருமாள் நீதான். எப்படிப்பட்ட பேரழகுனா சித்திரமுகம், முகங்களை பார்த்தால் அழகாக இருக்கக்கூடிய முகங்கள், முத்துமாலைகள் அணிந்த மார்பும் இருக்கக்கூடிய முருகனை. அடுத்தது தித்திமிதி தீதென ஒத்தி விளையாடு சித்திரகுமார பெருமாள் கான். தித்திமிதி என்கின்ற ஜதிக்கு தாளமிட்டு விளையாடுகின்ற அந்த அழகிய குமார பெருமாளே நீதான். சித்திரகுமார பெருமாள் கான். ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய அடைமொழி எல்லாம் அழகா இருக்கும். குமார சொல்றதுக்கு முன்னாடி சித்திர போட்டிருப்பார். முன்னாடி லைன்ல வெற்றி மயில் வாக பெருமாள் கான் சித்திரமுகமாறு முத்துமணி மார்ப, அங்கேயும் ஒரு சித்திர வருது. சித்திரனா அழகான. சுத்த வீர சூரர் பட்டு விழ வேலை தொட்ட கவிராஜ பெருமாள் கான். சுத்த வீரனே, சுத்த வீர சொல்லாம வீர அப்படின்னு போட்டிருக்கு. குறில் அங்கேயும் குறில் ஆக்கிட்டார். சுத்த வீரர் சூரர் பட்டு விழ, அசுரர்கள் எல்லாம் பட்டு விழ வேலை தொட்ட கவிராஜ பெருமாள் கான். சிறந்த கவிரசனாகவும் விளங்கிய பெருமாள் நீதான். ஒரு இடத்துல வீரத்தை பத்தி சொல்றார், பின்னாடி எடுத்த உடனே விவேகத்தை பத்தி சொல்ற மாதிரி இந்த லைன். முதல் லைன்ல வேலை தொட்டு அந்த சூரர்கள் எல்லாம் அழிந்தார்கள். அதே லைன்ல கவிராஜ பெருமாள் கான்னு பின்னாடி ஒரு அடைமொழி. துப்பு வழியோடும் அப்புலியூர் மேவு சுத்த சிவஞான பெருமாளே. தூயவளான அந்த வள்ளியோடும் வள்ளியில அங்கேயும் ஒரு மெல்லின் இது ஒரு மெய் எழுத்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த மாத்திரை அடங்கும். துப்பு வழியோடும் அப்புலியூர் மேவு, அந்த புலியூரில் அந்த சிதம்பரத்தில் மேவுகின்ற சுத்த சிவஞான பெருமாளே. சிவத்தத்துவத்தின் சொரூபமாக விளங்கக்கூடிய பெருமாளே, சுத்த தத்துவத்தின் பொருளாக விளங்கக்கூடிய பெருமாளே என்று அருணகிரிநாதர் இந்த பாட்டை முடிக்கிறார். 7 லைன் பெருமாள் கான் வரும், கடைசி லைன் பெருமாளே வரக்கூடிய ஒரு பாட்டு. இது மாதிரி ஒரு 4 பாட்டோ ஒரு 5 பாட்டோ இருக்கிற மாதிரி எனக்கு ஞாபகம். ஒரு கனக சபைமேவும் முன்ன பார்த்திருப்போம், திருமகள் உலா பார்த்திருப்போம், இது 3வது. இன்னும் பரமகுருநாத அப்படின்ற ஒரு பாட்டு இதே மாதிரி ஒரு வடிவமைப்புல வரக்கூடிய இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கு. ஒரு அழகான ஒரு பாட்டு தான், ரொம்ப சின்ன பாட்டு தான், ரொம்ப இதுக்கு யூஸ் பண்ணி இது பிரயோஜனப்படுத்துற மாதிரி ஒரு பாட்டு. தினமும் பாராயணத்துல வச்சுக்கலாம். கைத்தருண ஜோதி அத்திமுக வேத கற்பக சகோத்திர பெருமாள் கான், கற்ப சிவகாமி நித்திய கல்யாணி கர்த்த குருநாதர் பெருமாள் கான், வித்துருப ராமருக்கு மருகான வெற்றியில் பாணி பெருமாள் கான், வெற்புல கடாக முட்குதிர வீசு வெற்றி மயில் வாக பெருமாள் கான், முகமாறு முத்துமணி மார்பு திக்கி நினிலாத பெருமாள் கான், தித்திமிதி தீதே நொத்தி விளையாடு சித்திரகுமார பெருமாள் கான், சுத்த வீரசூரர் பட்டு விழ வேலை தொட்ட கவிராஜ பெருமாள் கான், துப்பு வழியோடும் அப்புலியூர் மேவு சுத்த சிவஞான பெருமாள் கான் என்ற இந்த பாட்டு. இந்த பாட்டை வந்து இந்த ராகத்துல பாடி காமிக்கிறேன். ஜோன்பூரி என்கின்ற ஒரு ராகம். ஜோன்பூரி நார்த் இந்தியால காசிக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. அதுக்கு பேரு வந்து ஜவுன்பூர்னு ஒரு பேரு. அந்த ஒரு ஊர் இருக்கு. அந்த ஜவுன்பூர்ல இருக்கிற சுல்தான் இந்த ராகத்தை கண்டுபிடிச்சதா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஒரு 100 வருஷமா தமிழ்நாட்டுக்குள்ள வந்த ஒரு ராகம் இது. ஒரு கர்நாடக சங்கீதத்துக்குள்ள வந்த ராகம். ரொம்ப ஃபேமஸான ராகம். நிறைய பாட்டுகள் இருக்கு. அருணகிரி முருகப்பெருமானுக்கு சவுத் இந்தியன் ராகம் தான் பாடணும்னு அவசியம் இல்லை. அவர் எந்த ராகம் எடுத்துக்கிட்டாலும் ஏத்துப்பார். அந்த மாதிரியான ஒரு பாட்டு தான். சிவனார் மனம் குளிர ரொம்ப பிராபல்யமா இந்த ராகத்துல தான் பாடுவாங்க. மாலாசை அந்த திருப்புகழும் இந்த ராகத்துல தான் ஜென்ரலா பாடக்கூடியது. அந்த மாதிரியான ஒரு ராகம் தான் இந்த இன்னைக்கான பாட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கந்தர் அலங்காரத்துல இருந்து ஒரு விருத்தம் பாடிட்டு அதுக்கப்புறம் இந்த பாட்டுக்குள் திருவடியும் தண்டையும் சிலம்போடுருவ பொருவடி வேலும், திருவடியும் தண்டையும்
திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுவப் பொருவடி வேலும் கடம்பும் கடம்புயம்மார்கண்டும் கடம்பும் தடம்புயம் மாறிரண்டும் கடம்பும் தடம்புயம்மாறிரண்டும் மறுவடிவானவதனங்களாரும் 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 மலர் கண்களும் மறுவடிவானவதங்களாரும் மலர் கண்களும் மலர் கண்களும் மறுவடிவானவதனங்களாரும் உவடிவாய் வந்தென் உள்ளங்குளிர உருவடிவாய் வந்தென் உள்ளங்குளிர மலர் கண்களும் வதனங்களாரும் தடம்புயம் மாறிரண்டும் வேலும் கடம்பும் திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவப் பொருவடி வேலும் கடம்பும் தடம்புயம் மாறலாரும் வதனங்களாரும் மலர் கண்களும் உருவடிவாய் வந்தென் உள்ளங்குளிர உருவடிவாய் வந்தென் உள்ளங்குளிர மலர் கண்களும் குருவடிவாய் வந்தென் உள்ளங்குளிர வதனங்களாரும் உருவடிவாய் வந்தென் உள்ளங்குளிர குறி கொண்டவே என் உள்ளங்குளிர குறி கொண்டவே கை தருண ஜோதியத்தி முகவேத கற்பக சகோத்திர பெருமாள்கான் கை தருண ஜோதியத்தி முகவேத கற்பக சகோத்திர பெருமாள்கான் கற்பு சிவகாமி நித்ய கலியாணி கர்த்தர் குருநாத பெருமாள்கான் கற்பு சிவகாமி நித்ய கலியாணி கர்த்தர் குருநாத பெருமாள்கான் வித்துருபராமருக்கு மறுகான வெற்றியில் பாணி பெருமாள்கான் வித்துருபராமருக்கு மறுகான வெற்றியில் பாணி பெருமாள்கான் வெற்புல கடாக முட்குதிர வீசு வெற்றி மகிழ்வாக பெருமாள்கான் வெற்புல கடாக முட்குதிர வீசு வெற்றி மகிழ்வாக பெருமாள்கான் சித்திரமுகமாறு முத்துமணி மார்பதிக்கினி நிலாத பெருமாள்கான் சித்திரமுகமாறு முத்துமணி மார்புதிக்கினி நிலாத பெருமாள்கான் தித்திமிதி தீது நொத்தி விளையாடு சித்திரகுமார பெருமாள்கான் தித்திமிதி தீது நொத்தி விளையாடு சித்திரகுமார பெருமாள்கான் சுத்த விரசூரர் பட்டு விழவேலை தொட்ட கவிராஜ பெருமாள்கான் சுத்த விரசூரர் பட்டு விழவேலை தொட்ட கவிராஜ பெருமாள்கான் துப்பு வழியோடு மப்புலியோர் மேவு சுத்த சிவஞான பெருமாளே துப்பு வழியோடு மப்புலியோர் மேவு சுத்த சிவஞான பெருமாளே என்று கூறி இன்று இந்த திருப்புகழ் இந்த அளவில் முடித்துக் கொண்டு அடுத்த வாரம் 100வது திருப்புகழ் சரண கமலாலயத்தை அரை நிமிஷம் என்கின்ற ஒரு திருப்புகழோடு அடுத்த செவ்வாய்க்கிழமை சந்திப்போம் என்று சொல்லி चनित्री पिताचिपुत्रापराधं सहेतेन किन्देव सेनाधिनाथ अहंशादि बालो भवान् लोककातः क्षमस्वापराधं समस्तमहेश स्वस्ति प्रजाभिः परिपालयन्तां न्यायेन मार्गेण मयि महेश ओ ब्राह्मणेभ्यो सोमस्ति नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். திருச்சிற்றம்பலம். நன்றி.